நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய வாஸ்து நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்க. ஸோ இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாஸ்து என்ஜினியர் கிருஷ்ணராஜன் சார் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ இவர்கிட்ட வந்துட்டு இன்னைக்கு வாஸ்து சம்பந்தமான நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்களை நம்ம கேட்டு தீர்த்துக்க போறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு, நீங்க கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நம்மளுடைய லைவ் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு மனுஷன் வந்துட்டு நல்லா இருக்காங்கன்னு எப்ப சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய உடல் நலனும் மனநலனும் நல்லா இருந்தா மட்டுமே தான். உடல் நலன் மனநலன் இல்ல அப்படின்றதுக்கான ஒரு காரணம் வாஸ்துவா கூட இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம லைஃப் நல்லா இல்ல அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன, காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடாத இடம் கண்டிப்பா இருக்காது. நம்ம வீடு கட்டியிருக்கக்கூடிய அமைப்பு வாஸ்து அப்படின்றதும் ஒரு காரணம் அப்படின்றது இப்ப நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த விதத்துல சார் இன்னைக்கு டாபிக் வந்துட்டு உடல் நலம் மனநலம் கெடுவதற்கு காரணமான வாஸ்து தவறுகள் என்னென்ன அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமா வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். சோ அதுல முதல் விஷயம், ஒரு சிலருக்கு வந்துட்டு சார் வீட்டுல அடிக்கடி உடல்நல குறைவு வந்துட்டு ஏற்படும், உடல்நிலை சரியில்லாத நிலை ஏற்படும். அதுக்கு காரணமான வாஸ்து தவறுகள் என்ன சார்? பொதுவாக உடல்நல குறைவு அப்படின்னா நிறைய வியாதிகள் சொல்லலாம். அது வந்து ஹெல்த் இஷ்யூ அப்படின்னாலே முதல்ல வந்து அவங்களுக்கு போதுமான சத்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. அப்போ எனர்ஜி இல்லை, சத்து இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் சூரிய வெளிச்சம் இல்லாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரும். சூரிய வெளிச்சம் இல்லாத வீட்டில் அவங்க இருக்காங்க அப்படின்னாலே முதல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா சாப்பிட்றது வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாது. அப்போ அவங்களுக்கு நோய் எதிர்க்கும் ஆற்றல் இல்லாமல் அவங்க நோயாளியாக இருப்பாங்க. இது நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் ஜன்னல் இருந்தும் அதை திறந்து வைக்காமல் இருப்பாங்க. கிழக்கு பக்கம் ஜன்னலே இல்லாத வீட்டில் குடியிருப்பாங்க. கிழக்கு பக்கம் ஒரு பெரிய ஷெட்டு போட்டிருப்பாங்க, அல்லது மரங்கள் பக்கத்தில் இன்னொரு வீடுகள் புதுசுவராக இருக்கலாம். இந்த மாதிரி வீடுகளில் தான் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா பெண்கள் வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்காங்க அப்படின்னா, ஒபிசிட்டியாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து தைராய்டு அதிகமாக இருக்கும். இப்போ வந்துட்டு நிறைய வீடுகள்ல வந்துட்டு சூரிய வெளிச்சம் இல்லாத வீடுகள் நிறைய இருக்கு. அப்படி அங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனுஷங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? ஓகே, சிம்பிளா சொல்லணும்னா எதை கண்டாலும் பயப்படுவாங்க. இப்போ நீங்க எக்ஸாம்பிள் வந்து இந்த அபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களை தனியாக அனுப்ப மாட்டாங்க, ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஆமா சார், கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். இவங்க வந்து சன்லைட்டே இல்லாத இடத்துல இந்த குணம் இயல்பாகவே வந்துடும். நம்முடைய மனிதனே பார்த்தீங்கன்னா ஆதிகால மனிதனே இருட்டில் வாழ்ந்துருக்கான். ஸோ அவனுக்கு இருக்குனாவே பயம். நம்முடைய மரபுக்குள்ள வந்து அந்த விஷயம் வந்து அப்படியே ஊறி போன விஷயம். இப்போ அந்த சன்லைட் இல்லாத வீடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ரோட்டில் போனால் வந்து செயினை பிடிச்சிருவாங்களா, பர்ஸை பிடிச்சிருவாங்களா, டூ வீலர் பார்க் பண்ணும்போது வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்களா, குழந்தை தனியாக அனுப்புனா பஸ்ஸில் கடத்திட்டு போயிடுவாங்களா, வீட்டில் உள்ளவங்க வந்து ஏதாவது கத்தியை வச்சு மிரட்டிடுவாங்க. இப்படிலாம் வந்து அவங்களாம் ஒரு கற்பனை உலகத்திலே வாழ்வாங்க. ஸோ இவங்க தான் அந்த சன்லைட் இல்லாத இடத்துல வாழக்கூடியவங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விதமான பயம் வாழ்நாள் முழுக்க இருந்துகிட்டே இருக்கும். எதை தொட்டாலும் பயம். அந்த மாதிரியான நடிகர் வந்துட்டு அழகா ஒருத்தர் பண்ணுவார்ல, பயம் பயம்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி அவங்க பயத்திலேயே இருப்பாங்க. ஓ சரிங்க சார். இப்போ வந்துட்டு குழந்தைகள் பத்தி சொன்னீங்க இல்லையாங்க சார், குழந்தை இல்லாத வீடுகள் நிறைய இருக்கு, அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கும் சார்? குழந்தை இல்லாத வீடு அப்படின்னாலே கிழக்கு பக்கம் சன்லைட் வீட்டுக்குள்ள வரலைனாலே அந்த வீட்டில் குழந்தை இல்லாதவங்க இருக்கிறத நம்ம அந்த கேஸ் பார்க்க முடியுது. குழந்தை இல்லாத வீடுகளை நம்ம பார்த்தோம்னா கிழக்கு அரைப்பட்ட வீட்டில் இருக்காங்க, சன்லைட் இல்லாத வீட்டில் இருக்காங்க. ஸோ இந்த சன்லைட்டுக்கு இந்த குழந்தை இல்லாததுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, இங்கே சயின்ஸாகவே சொல்லலாம், இந்திர திசை அப்படின்னு சொல்லுவோம். இந்திரன் வீடுகளில் வந்தால் தான் இந்திரியம் ஏற்பட்டு திருமணம் பண்ணிக்கிற அந்த எண்ணம் வரும். அப்போ இந்த ஹார்மோன், இன்னைக்கு நேரடியாக சயின்ஸாக சொல்லணும்னா ஹார்மோன்கள் தான். அப்போ சன்லைட் வரல அப்படின்னா ஹார்மோன்கள் வேலை செய்யாது. அப்போ கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் வராது, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறமா குழந்தை வச்சுக்கிற எண்ணம் வராது. அப்போது இந்த ஹார்மோனில் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது சன்லைட் தான். இந்த சன்லைட்டில் என்ன இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும், சிம்பிளாக சொல்லிடலாம், விட்டமின் டி. இந்த விட்டமின் டியை வந்து நம்ம சுவாசிக்கிறோம், தோல் வழியாகவோ உணவு வழியாகவோ தண்ணி வழியாக எடுத்துக்கும் போது அது விட்டமின் டி வந்து கால்சியமாக மாறும். இந்த கால்சியம் வந்து எலும்பு மஜ்ஜைகளுக்கு நடுவில் போய் WBC RBCன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் நம்மளை வந்து அது வளமாக வச்சுக்கிறது. ஆனால் இந்த விட்டமின் டி வந்து சன்லைட்டை தவிர வேறு எதுலையும் அதிகமாக இல்லை, அதுவும் காலையில் வரக்கூடிய சன்லைட். அப்போ யார் வீட்லையெல்லாம் சன்லைட் வரலையோ அவங்க குழந்தை பிறப்பு இல்லாத இருக்காங்க, குழந்தை தள்ளி போகுது அப்படின்னா அவங்க சன்லைட் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மாறி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நேச்சுரலாகவே குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்னுடைய வாஸ்துல சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு.
அதை தாண்டி குழந்தை இல்லாதவங்க மெடிக்கல் ரீதியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா ஸோ அந்த துறையில் உள்ள மருத்துவருடைய ஆலோசனை எடுத்துக்கிறதும் பெட்டர். சரிங்க சார். இப்ப நீங்க இன்னொரு விஷயம் நம்ம ஆல்ரெடி நீங்க இப்ப சொல்லியிருந்தீங்க, ஒபிசிட்டி வர்றது வந்துட்டு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? தைராய்டு, ஒபிசிட்டி இந்த பிரச்சனைகள்லாம் வரும். அந்த வீட்டுடைய அமைப்பு எப்படி இருக்கும் சார்? முழுவதும் கிழக்கு அடைப்பட்ட வீடு தான் அந்த வீடு. அந்த வீட்டில் வந்து 2 வீட்டுக்கு பொது சுவராக இருக்கலாம், அல்லது இவங்க வீடு மட்டும் கம்ப்ளீட்டாக ஜன்னல் இல்லாமல் ஒரு ஷெட்டுக்கு இது போட்டு மரம் இது போட்டு அடைப்பட்ட வீடாக இருக்கலாம். அந்த மாதிரி வீட்டில் தான் இந்த தைராய்டு இஷ்யூ இருக்கும். கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, ஃபேட்டாக இருப்பாங்க. அது வந்து பெரும்பாலும் ஃபீமேல் பெண்கள் தான் அதிகமாக அதில் பாதிக்கப்படுறது நம்ம பார்க்குறோம். ஜென்ஸ் வந்து பாதிக்கப்படுறது இல்லை. ஏன்னா இவங்க வெளியில் ஓடி ஆடி வேலை பார்க்குறாங்க இல்லையா, ஸோ அவங்க தப்பிச்சுக்கிறாங்க, பெண்கள் மாட்டிக்கிறாங்க. இப்ப கண் பார்வைக்கு வந்துட்டு குறைவா இருக்கும்ல சார்? கண் பார்வை திறன் வந்துட்டு குறைவா இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய வீடு எப்படி இருக்கும் சார்? இது நீங்க சிம்பிளா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்குலாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஒருத்தர் வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா முதல்ல கண்ணாடி போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க வீட்டுக்கே போக வேண்டாம், வழியில மீட் பண்ணா கூட கண்ணாடி போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க கேட்கலாம், ஏங்க அவங்க வீட்டுல கிழக்கு பக்கம் அடைப்பட்டிருக்கா, சூரிய வெளிச்சமே அவங்க வீட்டுக்குள்ள வராதா, கிழக்கு மூடிய வீடான்னு கேட்டீங்கன்னா ஆமா சார், இது எப்படி சார் நீங்க குறி சொல்றீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்ப என்னன்னா அந்த சன்லைட் வராத வீட்டுல தான் அந்த விட்டமின் சி கம்ப்ளைண்ட் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கண் பார்வை திறன் கம்மியாயிடும். ஸோ இது நெல்லிக்காய் சாப்பிட்டா சரியாயிடும், மீன் சாப்பிட்டா சரியாயிடும். நேச்சுரலாக வரக்கூடிய அந்த எனர்ஜி, அந்த விட்டமின் சி டி வந்து சன்லைட்ல இருக்கிறது தான் நமக்கு வந்து இயற்கை கொடுத்த வர பிரசாதம், கிஃப்ட். அது இது நாங்கள் பார்த்தோன்னே பல இடங்களில் ஈஸியாக சொல்லக்கூடிய விஷயம். அது இது என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குற டிப்ஸ். அது சரிங்க சார். இப்ப நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. சன்லைட் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு, எலும்பு முறிவு ஏற்பட காரணமான வாஸ்து தவறுகள் என்னங்க சார்? முன்னாடி சொல்லப்பட்டதுங்க, விட்டமின் டி கம்மியாச்சுன்னா கால்சியம் இருக்காது. கால்சியம்ன்றது நம்மளுடைய எலும்பு ஃபுல்லாவே கால்சியம் தான். அப்போ நீங்க போன் நல்லா இருக்கணும்னா கால்சியம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் உங்களுக்கு போன் நல்லா இருக்கும். இதனால அடிக்கடி எலும்பு முறிவு ஏற்படுமா? எலும்பு முறிவு ஏற்படும். இந்த மூக்குல வந்துட்டு மூக்கு சில்லு உடையும் சொல்லுவாங்க இல்லைங்களா, குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அது உடையும். சில பேருக்கு பல்லு வந்து உடைஞ்சிட்டே இருக்கும் சம்மந்தம் இல்லாம. இப்போ நீங்க வீட்டுல பெரியவங்க வயதானவங்க இருப்பாங்க, பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் விட்டமின் டி கம்மியாகிட்டு கால்சியம் கம்மியாகிறது தான் அவங்களுக்கு, அதனால தான் அவங்க பாதிக்கப்படுறது. அப்போ இந்த சன்லைட் இல்லாத வீடுகளில் தான் இந்த பிரச்சனை நடக்குது. இப்ப நிறைய இடங்கள்ல வந்துட்டு இப்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஹெல்த் இஷ்யூனா இந்த கிட்னி ப்ராப்ளம். சோ சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள்லாம் நடக்குது அடிக்கடி இல்லைங்களா? அதுக்கான வாஸ்து தவறுகள் என்னவா இருக்கும் சார்? ஓகே, ஒரு வீட்டுல குறிப்பா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றாங்க, அல்லது கிட்னியில் இஷ்யூ வருது அப்படின்னா தென்மேற்குல அது பெட்ரூமா பயன்படுத்தாம அது வேறு வேறு தேவைக்காக பயன்படுத்தும் பொழுதும் ஸோ அங்கே கிட்னி ப்ராப்ளம் வரது பார்க்க முடியுது. அது வீட்டுக்கு பின்னாடி கிணறோ சம்போ ஆறோ ஓடையோ குளம் குட்டை இந்த மாதிரி நீர்நிலைகள் செப்டி டேங்க் இந்த மாதிரி அமைப்புகள் வரும்பொழுதும் அந்த பிரச்சனை வரதை பார்க்க முடியுது. வீட்டுக்கு உள்ளேயும் வடக்கு கிழக்கு வடகிழக்கில் மாடிப்படி, பூஜா, ஸ்டோர் ரூம், கிச்சன், ஒரு டாய்லெட் இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள வீடுகள்லையும் பார்க்க முடியுது. சில வீடுகளில் தெருக்குத்து இருக்கு, தெற்குலேயோ கிழக்குலேயோ வந்து தெருக்குத்து உள்ள வீடுகளில் உள்ள அந்த நபர்களுக்கும் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதை பார்க்க முடியுது. சில வீடுகளில் வந்து தெற்கு மேற்கு வந்து ஒரு பெரிய கார் ஷெட்டு, அந்த இடத்துல வந்து பெட்ரூமுக்கு தாண்டி பெரிய கார் ஷெட்டு, ஒரு பெரிய போர்ட்டிகோ, மூடிய மாடிப்படி இந்த மாதிரியான வீடுகள்லையும் அந்த கிட்னி இஷ்யூ இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஓகேங்க சார். இப்போ உடல் நலன் அப்படிங்கும் போது நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் எதனால வருது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப மனநலன் அடிக்கடி வந்துட்டு பாதிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு காரணமான வாஸ்து தவறுகள் என்னென்ன சார்? ரொம்ப சிம்பிளுங்க. வடக்கு கிழக்கு கம்ப்ளீட்டாக மூடிட்டு ஒரு தெற்கு பார்த்த வீடாகவோ மேற்கு பார்த்த வீடாகவோ, மேபி வடக்கு கிழக்கு பார்த்த வீடாக இருந்தும் கூட வடக்கு கிழக்கு ஜன்னல்லாம் இருந்து திறந்து வைக்காம ஃபுல்லி க்ளோஸ்டு, தூசி வந்துடும், ஒட்டடை வந்துடும், இந்த மாதிரிலாம் ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடுகளில் மன அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ சமீபத்தில் கடந்த ஒரு 6 மாத காலமாகவே இந்த மன அழுத்தத்தோடைய அடுத்த பரிணாமம் மன எழுச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், இது வந்து ஆங்கிலத்தில் மேனியான்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து மனச்சிதைவு அப்படின்னு சொல்லக்கூடிய நோய், இது வந்து பைபோலார் டிசார்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான டிசீஸ், இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் நிறைய கேஸ் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான வீடுகளில் இருக்கிறவங்க எல்லாமே வடக்கு கிழக்கு கம்ப்ளீட்டாக ஜன்னலை இருந்து திறந்து வைக்காமல் க்ளோஸ்டாக இருக்கிற வீடுகளில் இருக்கிறத வசிக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இவங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது அவங்களுக்கே தெரியறதில்ல. மனச்சிதைவு இருக்குது, மன எழுச்சி இருக்குது அப்படின்றது அவங்களுக்கே தெரியறதில்ல. அது அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ வெளியாட்கள் கூட அவங்க தொடர்பு கொள்ளும்போது தான் இவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ இவங்க எல்லாமே அந்த சன்லைட் நல்லா வரக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு முறையான ஒரு டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இதிலிருந்து ரெக்கவரி ஆகிடலாம். ஓகேங்க சார். இப்போ வந்துட்டு இந்த நரம்பு மண்டலம் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருது இல்லைங்களா? அதுக்கு காரணமான வாஸ்து தவறுகளும் இருக்குங்க. கண்டிப்பாக வாஸ்து தவறு இல்லாமல் ஒருத்தருக்கு நரம்பு மண்டலத்தில் பிரச்சனை வரதில்லை. இது நாங்கள் எப்படி எடுத்துக்கிடுவோம்னா, உங்களுடைய வீடும் உங்களுடைய உடம்பும் ரெண்டு ஒன்று. உங்கள் உடலில் எங்கெல்லாம் தவறு இருக்கோ, அதாவது உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் தவறு இருக்கோ உங்கள் உடலில் அந்த உறுப்புகள் பாதிக்கப்படுறதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இது என்னுடைய வகுப்பில் வர மாணவர்களுக்கு வந்து அது எளிதாக படம் வரைந்து பாகங்கள் குறிக்கிற மாதிரி அது எளிதாக சொல்லிக் கொடுக்குறது ஒன்று. அப்போது நரம்பு மண்டலத்தில் பிரச்சனை வருது அப்படின்னா அதில் வந்து குறிப்பாக முதுகு தண்டுவோட ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அதில் பிரச்சனை வருதுன்னா வீட்டோடைய அந்த வடக்கு மத்தியத்தில் அளவுக்கு அதிகமான வெயிட், ஓவர் ஹெட் டேங்கு, லோ லாஃப்ட், ஹை சீலிங், கிச்சனு அல்லது வந்து டாய்லெட்டு, மாடிப்படி, இந்த மாதிரியான அதிகப்படியான வெயிட் உள்ள இடங்களில் இந்த வீட்டுக்குள்ளே பரன் கூட இருக்கலாம். அது வந்து செல்லாரன்னு சொல்லுவாங்க, பரன் சொல்லுவாங்க, லோ லாஃப்ட்னு சொல்லுவாங்க, அட்டாலின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி சேந்தின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பல பேர் உண்டு. அந்த மாதிரி இருக்கிற வீடுகள்லையும் அந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது பார்க்க முடியுது. சரிங்க சார். இப்போ வந்துட்டு அதிகமா இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா முதுகு தண்டுவடம், அதாவது ஸ்பைனல் கார்ட்ல வந்துட்டு அடிக்கடி பெயின், பேக் பெயின், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லைங்களா? இதுக்கு காரணமான வாஸ்து தவறுகள் என்ன சார்? இந்த முன்னாடி சொல்லப்பட்ட அதே பிரச்சனை தான். வீட்டில் வந்து வடக்கு மத்தியத்தில் வந்து அந்த வெயிட், அளவுக்கு அதிகமான வெயிட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா அந்த நியூரான்லேயும் நரம்புலையும் பிரச்சனை வர்றது பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் குறிப்பாக கேட்டதுனால ஸ்பைனல் கார்டு இஷ்யூ வருது அப்படின்னா இது மட்டும் இல்லை, வீட்டுடைய தென்மேற்கில் பெட்ரூமை தாண்டி வீட்டுக்கு தெற்கு பக்கம் பெரிய நீர்நிலைகளோ, சொட்டி டேங்கோ அல்லது தவறான மாடிப்படியோ, இந்த மாதிரியான வீடுகள்லையும் இந்த ஸ்பைனல் கார்டு வர்றதை பார்க்க முடியுது. ஸ்பைனல் கார்டு இஷ்யூ வர்றதை பார்க்க முடியுது. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு ஸோ அப்படியே நிலையாக உட்காந்து பொம்மை மாதிரி இப்படி அடிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த ஸ்பைனல் கார்டு இஷ்யூ வருது. அப்புறம் வந்து ஒரே மோடில் வந்து டிரைவ் பண்ணுவாங்க வண்டியை, இந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் திரும்ப அப்படியே பொம்மை மாதிரி ஒரு சில மாதிரி உட்காந்து செய்யக்கூடிய எல்லா வேலையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்பைனல் கார்டு இஷ்யூ வருது. இது வாஸ்தை தாண்டியும் சில வீடுகளில் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. முறையான எக்ஸசைஸ் இல்லை, முறையான யாரும் வாக்கிங் கிடையாது. இந்த வாக்கிங் போகணும் அப்படின்னாவே காலையில் தான் போகணும். நம்மளால அதெல்லாம் வீட்டுக்கு போட்டு சம்மந்தம் இல்லாமல் போகிறாங்க. அப்போ அந்த காலையில் சூரிய உதயத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாவே நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். அதில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும், ஹெல்த்தியாக இருப்போம். வாக்கிங் போகிறதுக்கு முடிகிறவங்க கொஞ்சம் ஜாக்கிங் ட்ரை பண்ணலாம். ஜாக்கிங் போகிறவங்க கொஞ்சம் ரன்னிங் ட்ரை பண்ணலாம். அந்தந்த ஏஜ் கேட்டகரிக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் வாக்கிங் போனாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லிடலாமே சார்? என்னை பொறுத்த வரைக்கும் காலை சூரிய உதயம் 5:30 மணிக்கு 6:30 மணிக்கு உங்கள் ஊர் சூரிய உதயத்தை பார்த்துக்கிடுங்க. அந்த மஞ்சள் நிறத்தில் காலை சூரிய உதயம் இருக்கும் இல்லைங்களா, அந்த நேரத்தில் வந்து ஒரு மெல்லிசான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கிழக்கு நோக்கி வாக்கிங் போகிறது உத்தமம். அது ஒரு 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஒரு 20 நிமிஷ காலம் வந்து வீட்டுக்கு வெளியில் வாக்கிங் போகிறது உத்தமம். இது பண்ணவே முடியாதவங்க வீட்டில் உட்காந்துட்டு சன்லைட் வரக்கூடிய இடத்துல ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுறது அல்லது யோகா பண்ணுறது, கிரியா பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். சென்னையில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து சூரிய வெளிச்சமே வராத சில ரொம்ப க்ளோஸ்டான சிட்டிஸ் இருக்கும். அங்கே வந்து சன்லைட்டு கிடைக்காது அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா காலையிலேருந்து ஒரு 4:30 மணி 5 மணிக்கு எழுந்து பீச்சில் போய் ஒரு 7 மணி வரைக்கும் வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. அந்த மாதிரியான கிளைண்ட்லாம் இன்னி வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதும் நம்ம கூட அப்டேட்டில் இருக்காங்க. அப்போ அந்த சன்லைட்டு தான் இங்கே வந்து விஷயம்னு வச்சுக்கிடுங்களேன். அப்போ அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ இப்போ ஹெல்த்தியாக இருக்க கிளைண்ட் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்போ இந்த வாஸ்து பிரச்சனை வந்துட்டு நிறைய பேருக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி மீட் பண்ணி சக்ஸஸாக முடிச்சு கொடுத்த உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா சார்? சொல்லலாங்க. எங்கள் ஊர்லேயே ஒரு ஸ்டூடெண்ட், என்கிட்ட படித்த ஒரு ஸ்டூடெண்ட் தான். அது என்னுடைய முதல் வகுப்பில் படித்தார். அவருடைய பையன் வந்து ஆட்டிசம் பிஹேவியர் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட். அவர் ரொம்ப தப்பான வீட்டில் இருக்கார். 2வது குழந்தைக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க, குழந்தை கிடைச்சிருது. அங்கேருந்து அவங்க மிஸ்ஸஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ அங்கேருந்து அவங்களுடைய பூர்வீக ஊருக்கு மாறுறாரு. நான் தான் வீடை மாற்றிக்கிங்க, இந்த வீடு சரி வராதுன்னு சொல்கிறேன் நான். அங்கேருந்து பூர்வீக ஊருக்கு மாறுறாரு. அந்த ஊருக்கு மாறும்போது நல்ல வாஸ்துப்படியான ஒரு வீடை மாற்றி கொடுக்குறோம். ஒரு 1 இயர் காலம் போகுது. அந்த 2வது குழந்தை
இப்போ அந்த ப்ரெக்னென்ட் டைமில் வந்து லீவ் கொடுப்பாங்க இல்லைங்களா, 1 இயர் கவர்மெண்ட் லீவ் கொடுப்பாங்க ஆமாங்க இல்லையா. சார். அதுக்கப்புறம் வந்து ஒரு 80 கிலோமீட்டர் வந்து அவங்க கரூர்லேருந்து தள்ளி போயிடுறாங்க. திருப்பி அந்த பொண்ணு வந்து கரூரில் அந்த கவர்மெண்ட் வேலையை தொடரணும். ஆனால் தொடர முடியாத சூழல், ஏன்னா 80 கிலோமீட்டர் டெய்லி போய் வர முடியாது அல்லவா. கண்டிப்பா. அப்பவும் அவங்க வந்து ஒரு மாதம் வந்து டெய்லி பஸ்ஸில் போயிட்டு வராங்க. ஒரு நாள் என்கிட்ட ஃபோன் பண்ணி, ஜி நல்ல வீட்டில் இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் ஈஸியாக கிடைக்குமா அப்படின்னா. இல்லை மேபி தெரியல, நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு. ஸோ 2 வாட்டி ட்ரை பண்ணுறான். 3வது வாட்டி அந்த அவங்க டிபார்ட்மெண்ட்டு சம்மந்தமாக போய் அங்கே பேசும்போது ஒரு நண்பர் சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் உள்ள என்ட்ரு ஆகிட்டு, எங்கே நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னா, என் ஒய்ஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபருக்காக வேண்டி வந்திருக்கேன். பேப்பர் வாங்கிட்டு போய் 2 நாளில் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு கொடுத்தாங்க. பைசா செலவு இல்லாமல், இப்போ இருக்கிற ஆட்சியில் ஒரு பைசா செலவு இல்லாமல் அவருக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சு. அவங்களுடைய பூர்வீக ஊருக்கே போயிட்டார். அவர் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவரை. அந்த அவருடைய ஆடியோ பதிவு எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணோம். ஒரு நல்ல வீட்டில் நீங்கள் குடியிருக்கிறீங்க அப்படின்னா, அது வாடகை வீடானாலும் சொந்த வீடானாலும் சரி, ட்ரான்ஸ்ஃபருக்கு கூட நீங்கள் பைசா கொடுக்க தேவையில்லை. இப்போ அவங்களுடைய பையன் வந்து ஆட்டிசம் உள்ள சிம்டம் உள்ள பையன். இப்போ அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. முன்னாடி பேசவே பேசாத பையன் வந்து இப்போது ஒரு மாதிரி அப்பா அம்மா சொல்லி தேவையை வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அந்த பையன் கொஞ்சம் மெச்சூர் ஆகிருக்கும். அதெல்லாமே ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா சார். இப்ப வந்துட்டு மேக்சிமம் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டு இந்த ஆட்டிசம் ப்ராப்ளம், மனநலன் பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி ஆட்டிசம் ப்ராப்ளம்லாம் இருக்கு. அதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா சார்? இருக்குங்க. நாங்கள் வந்து அந்த மாதிரி கேஸ் ஸ்டடி நிறைய வச்சிருக்கிறோம். சரிங்க சார். தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஆட்டிசம் உள்ள வீடுகளை வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே ஸ்டடி பண்ணோம். ஸ்டடி பண்ணி அது ஏன் வருது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணும்போது, வடகிழக்கில் எந்த வீட்லாம் டாய்லெட் இருக்கோ, பூஜா இருக்கோ, மாடிப்படி இருக்கோ, அந்த மாதிரியான வீடுகளில் பிறக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி ஆட்டிசம் சிம்டம் உள்ள குழந்தைகளாக பிறக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அந்த அவங்க ஒரு வேளை வீடு மாறிட்டாங்க, நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவங்க ப்ரீவியஸாக அந்த கருவுறும் போது எந்த வீட்டில் இருக்காங்களோ, ஸோ அந்த வீட்டுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தை பிறக்கிறத பார்க்க முடியுது. ஆட்டிசம் மட்டும் சொல்ல முடியாது. மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைங்க, மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க, போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க, இது எல்லாமே அந்த லிஸ்ட்டில் இருக்குது. இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் அந்த வாஸ்து தான். ஒரு நல்ல வீட்டுல இருக்கிற குழந்தைங்க வந்து இந்த மாதிரி பிறக்கிறது இல்ல, முழுமையான ஆரோக்கியத்துல பிறக்கிறாங்க. நீங்க இப்படி எடுத்துக்கிடணும். நல்ல ஆரோக்கியமா பிறக்கிற குழந்தைங்க எப்படி வீட்டுல இருக்குன்னா ஒரு நல்ல வீட்டுல இருக்காங்க. இப்ப வந்துட்டு சார், புற்றுநோய் வர்றதுக்கு காரணமும் வீடு கட்டமைப்பு அதெல்லாமே சொல்லலாமா? வாஸ்து பிரச்சனை இருக்குங்க. அது குறிப்பா அந்த கோயம்புத்தூர்ல வந்து ஒரு கடந்த ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தவறான இடத்துல வந்து செப்டிக் டேங்க் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம டஜன் கணக்கில் ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம். அந்த வீடுகளில் இன்றைக்கு நம்ம சில வீடுகளுக்கு வாஸ்து பார்க்க போகிறோம்னா, அந்த செப்டிக் டேங்க் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு கேட்கும்போது, ஆமாம் எங்கள் வீட்டில் வந்து கேன்சர் இருக்குது, தீர்க்க முடியாத வியாதி, கண்டுபிடிக்க முடியாத வியாதி கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3ல் ஒன்று இருக்கக்கூடியது நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ வந்துட்டு சார், நீங்க எப்பவுமே வந்துட்டு 8 திசைகள் பத்தி சொல்லுவீங்க இல்லையா? 8 திசைகள்ல ஒரு திசைக்குரிய பலனை சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லலாங்க. இந்த நரம்பு மண்டலத்தை பத்தியே சொல்லுவோம். வீட்டுடைய வடக்கு பகுதி தவறு ஏற்பட்டா, பாதிக்கப்பட்டா நரம்பு சார்ந்த பிரச்சனை. அதுல நரம்புல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. பக்கவாதம் வரலாம், கை வராமல் கால் வராமல் ஒரு ஆப்போசிட்ல இழுத்துக்கலாம், நரம்பு வந்து ஒரு மாதிரி ட்விஸ்ட் ஆகிட்டு கால்லேயே கையிலேயே அங்கங்கே தடிச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும். அந்த வடக்கு திசையை வந்து நரம்பு மட்டும் இல்லை, அதோடைய மனநலமும் அந்த பகுதியும் சம்மந்தப்பட்டிருக்கு, கிட்னி அந்த பகுதி சம்மந்தப்பட்டிருக்கு, மூளை சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால் வடக்கு பகுதி வந்து கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். சார், இப்போ பொதுவாகவே வந்துட்டு நிறைய வீடுகளில் மரங்கள் வளர்க்குறது ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்கு பக்கத்தில் வாழை மரமோ வேப்ப மரமோ வளர்த்தோன்னா நோய்கள் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? வேப்ப மரம் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு உண்டான ஒரு விஷயம் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அம்மப்பட்ட வீட்டில் வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து படுக்கையிலலாம் வந்து வேப்ப இலையை வச்சுட்டு பண்ணுவாங்க. மரங்கள் வளர்க்குறதுனால நோய் வர்றதில்லை. அது எப்படின்னா, வீட்டுக்கு சூரிய வெளிச்சத்தை மறைக்கும்படியான மரங்கள், வடக்கு கிழக்கு வந்து உயரமான மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா சூரிய வெளிச்சத்தை மறைக்கும். அப்போ அந்த மாதிரி மரங்களை எந்த மரமும் கிழக்கு பக்கம் வளர்க்க வேண்டாம், மற்ற இடங்களில் வளர்த்துக்கணும்னு சொல்லுவோம் நம்ம. அதனால் மரங்களுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்லை. குறிப்பாக கேரளா ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மரம், வீட்டுக்கு எதிரில் இருக்கிற மரத்தை வெட்ட சொன்னோம் அப்படின்னா அது பெரிய அஃபெக்ட்ஸ் ஆகிடும். அது வந்து கவர்மெண்ட்டுடைய ரூலு, அது பர்மிஷன் வாங்கிட்டு தான் வெட்டணும். நம்ம ஊரில் தான் இஷ்டத்துக்கு வெட்டிடுறோம், பக்கத்து ஸ்டேட்டில் வந்து அதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது. அதனால் மரங்களுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்லை. சூரிய வெளிச்சத்தை மறைக்கும்படியான எந்த மரங்களும் வளர்க்க வேண்டாம்.
அப்படி யார் வீட்லயாவது மரங்கள் இருக்குது அப்படின்னா கிளைகளை கட் பண்ணி விட்டுட்டு மரத்தை வந்து உயரமா வளர்த்துக்கிட்டா நல்லது. சூரிய வெளிச்சம் வரும்படி இருந்தா போதுமானது. சூரிய வெளிச்சம் வர மாதிரி நம்ம அதுக்கான வழியை விட்டுட்டு நம்ம மரம் வளர்த்துக்கிட்டா ஒரு பிரச்சனையும் வராது இல்லைங்களா? நோய்கள் எதுவும் வராது.